सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा सर्व वेदांत सिद्धांत सार संग्रहம். வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு பிரகரணம் பிறந்தவன் ஆச்சாரியார் அருளியிருக்காங்க. வேதாந்த தத்துவங்கள் எல்லாமே சிம்பிள் சான்ஸ்கிரிட் கையை பிடிச்சிட்டு ஐசிங் போற மாதிரி ஒரு குருவானவர் இந்த காரியத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல 4 விதமான ஜனங்கள் பிறக்கிறார்கள் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? வேதஜம் புத்திஜம் அப்படின்னு கர்ப்பப்பையிலிருந்து உண்டாகிறவர்கள், முட்டையிலிருந்து உண்டாகிற பட்சி, அப்புறம் புழுக்கத்திலிருந்து உண்டாகிற பேரு, அதாவது இது, அப்புறம் ஸ்வேதஜம் பூமியை பிளந்து கொண்டு வரக்கூடிய மரம் முதலீடுகள் அப்படின்னு 4 விதமான விஷயங்களை பார்த்தோம். இது எல்லாமே சமஷ்டி ஸ்தூல சரீரத்துடன் கூடியிருக்கிறது. ஸ்தூல சரீரத்துடன் கூடியிருக்கிறவர்கள் இல்லையா, ஸ்தூல சரீரத்துல அபிமானத்தை கொண்டு இருப்பவர்கள் ஐடென்டிஃபை பண்ணி இருக்கிறோம். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்ப என்ன பண்ண I am 75 kgs அப்படின்னு சொல்லும் போது எங்க இருக்கேன்? ஸ்தூல சரீரத்தினுடைய அபிமானியாக இருந்து பேசுறேன் அப்படின்ற அர்த்தம். I am happy அப்படின்னு சொல்றேன்னா என்ன அர்த்தம்? நான் மனோமய சரீரத்தோட ஐடென்டிஃபை பண்ணி பேசுறேன் அப்படின்ற அர்த்தம். இப்படி ஸ்தூல தேகத்துல இருக்கக்கூடியது, கண்ணுக்கு பார்க்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல தேகத்துக்கு பேரு அன்னமய கோஷம் அப்படின்னு பேரு. இதுக்கு மாண்டூக்கிய உபநிஷத்துல அகார உகார மகாரம் தான் ஓம். அகாரம் அப்படின்னாக்க ஸ்தூல சரீரம் பேக்கர் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் உகாரம் அப்படின்னாக்க சூக்ம சரீரம் அப்படின்னு சொன்ன. அப்புறம் மகாரம் அப்படின்னா காரண சரீரம். இப்படி இந்த 3 சரீரத்துக்கும் அப்பாற்பட்டதாக எது இருக்கிறதோ அதான் துரியம், அதான் அந்த 4வது. இதுக்கெல்லாம் அதிஷ்டானமாக பேசாக எது இருக்கிறதோ அதுதான் அந்த ஓங்காரத்தினுடைய அதிஷ்டானமா இருக்கிறது. அதுதான் ஆத்மா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தத்துவபோதத்திலேயும் படிச்சிருக்கோம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா விதிரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா ஆத்மா. இப்போ இந்த ஸ்தூல சரீரத்தை பத்தி இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காரு இவர் இல்லையா? ஸ்தூல சரீரத்தோட நம்ம எப்பெல்லாம் ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் இப்ப சொல்ல போறார். நம்ம 440 ஸ்லோகங்கள் முடித்து விட்டோம் போன கிளாஸோட இல்லையா? சதுர்விதம் பூதஜாதம் தத்தஜாதி விசேஷதா நைகதீ விஷயத்வேன பூர்வவது வியஷ்டிஹி இஷ்யதே அப்படின்னு பார்த்தோம். சதுர்விதம் பூதஜாதம் 4 விதமாக இல்லையா? அண்டஜம், வேதஜம், புத்திஜம், ஜராயுஜம் அப்படின்னு 4 விதமாக பூதங்கள் எல்லாம் உண்டாகிறது. அதுக்கு ஜாதி விசேஷங்கள் இருக்கிற வெரைட்டிஸ் இருக்கு. மண்ணு இல்லையா? அதுல பாட்டரிஸ்ன்னு பாத்தீங்கன்னா கோடி கோடியா இருக்கு. அந்த பாட்டரிஸுக்குள்ள பாத்தீங்கன்னா அதுல வேஷ்டி பல கோடியா இருக்கு. அதே மாதிரியே ரூபங்கள் உலகத்துல பல கோடி இருக்கு, நாமங்கள் பல கோடி இருக்கு. ஆனா சைத்தன்யம் தான் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. மனிதர்கள் அப்படின்னு எடுத்ததுனால ஆண் பெண் அதுல பேதங்கள் இல்லையா? அந்த ஆண்ல பேதங்கள் 4 வர்ணங்கள், பெண்ணுல பேதங்கள் வர்ணங்கள். அந்த வர்ணங்களுக்குள்ள பிராமணன் சத்திரியன் எடுத்தா அவளுக்குள்ள எத்தனையோ பேதங்கள் இல்லையா? அந்த கவுண்டர், அந்த வண்டியர், இந்த வண்டியர், வேளாளத்துல வண்டியர் அப்படின்னு அதுக்குள்ள பேதங்கள். பிராமணர்கள் எடுத்தா அதுல பிரச்சரணம், வடமா, அர்த்தசாஸ்திரம், பாத்திமா அப்படின்னு
வேதத்துக்குள்ள போனா வடார்காடு, தஞ்சாவூர், இப்படி இப்படி பல கோடி வேதங்கள் இருக்கிறதுனால அது எல்லாம் என்ன ஒரே மனித குலமாக இருந்த போதிலும் நைகதி விஷயத்வேன அநேக தீன்ற அர்த்தம். ந ஏகதி ந ஏகா அநேகான்ற அர்த்தம். அநேக விஷயமாக பல பாவனைகளுக்கு விஷயமாக ஆகிறது அப்படின்னு அர்த்தம். ஏன் இது வெஷ்டியாக இருக்கும் பொழுது பலவாக இருக்கிறது அப்படின்றத சொல்லிய வச்சார். இந்த ஆத்மாதான் அது. அந்த ஆத்மாவை எப்படி சொல்றது வேதாந்த பரிபாஷன்னா, நம்மளுடைய ஆத்மாவானது காத்தால எழுந்த உடனே என்னுடைய மனசு புத்தி இருக்கு இல்லையா, இதுல போய் பிரதிபலிக்கிறது. இந்த ஆத்மா பிரதிபலித்த உடனே இந்த ஆத்மாவுடைய சக்தியானது அதுக்கு வருகிறது. சிதாபாசன் அப்படின்னு பேரு. இதை பத்தி நம்ம பஞ்சதசியில நிறைய பார்த்திருக்கோம். ஒரு சூரிய வெளியாக இருக்கக்கூடியது இல்லையா, அந்த சூரியன் ஒளியினால்தான் நீங்க அந்த சுவரையே பாக்குறீங்க. ஆனா நீங்க ஒரு பூத கண்ணாடியை வச்சு அந்த வச்சு ஒரு ரிஃப்ளெக்ஷனை உண்டு பண்ணீங்கன்னா அந்த சுவர்ல அதையும் பாக்குறீங்க, இன்னும் கொஞ்சம் பிரைட்டா வேற பாக்குறீங்க. உங்களுக்கு இந்த பூத கண்ணாடியில இருந்து வர ரிஃப்ளெக்ஷனும் அங்க தெரியறது, அப்ப அந்த சுவரும் தெரியறது. சுவர் எப்படி தெரியும்? சூரிய ஒளியினால தெரியறது. பூத கண்ணாடியில இருந்து இந்த ரெஃப்ளெக்ஷன் எப்படி வந்தது? சூரியனால வந்தது. இந்த சூரியனால வந்தது சூரிய ஒளியினால ஒளிக்கின்ற அந்த சுவர்லையும் இந்த ஒளியை கொஞ்சம் பிரைட்டா பார்க்கணும். இப்படி ஒரே சூரிய ஒளியுமே எப்படி ரிஃப்ளெக்ஷன்ல பல வகையாக ஆகிறதோ அதே மாதிரி எல்லாருடைய மனசுலையும் இந்த சைத்தன்யமானது ஒளிக்கிறது. அது ஆக்சுவலா அதனுடைய ஒளி சொப்பிரகாசமான ஒளி இல்லையா. நாம இப்ப போயிட்டே இருக்கோம், பக்கத்துல சேர் இருக்கு, டேபிள் இருக்கு, கட்டில் இருக்கு, பக்கத்துல ஒரு கண்ணாடி இருக்கு. எல்லாத்துலயும் எந்த விழுந்தாலும் அந்த கண்ணாடியில தான் அது நல்லா தெரியாது இல்லையா. இப்படி நான் நடந்தாலும் போனாலும் அது கண்ணாடியில மாத்திரம் அது ஒளிகிற மாதிரி நம்மளுடைய உடம்புல என்னுடைய மனசுலதான் இது பிரதிபலிக்கிறது. அந்த மனசுனால பிரதிபலிக்கிறதுனால அதுக்கு என்ன ஆச்சு, எப்படி இந்த பூத கண்ணாடினால வந்ததுக்கு பவர் அதிகமாச்சோ அதே மாதிரி என்னுடைய மனசுக்கும் புத்திக்கும் பவர் ஜாஸ்தி இருக்கு. இந்த சைத்தன்யத்துல இருந்து பிரதிபிம்பமான பிறகும் அது என்ன ஆச்சு, சைத்தன்யம் மாதிரி அதெல்லாம் வேலை செய்கிறது. இந்த விஷயத்தை இப்ப நமக்கு புரிய வைக்கிறார். சாபாசம் வ்யஷ்டி உபஹிதம் தத்தாதாத்ம்யம் உபாகதம் சைதன்யம் விஸ்வயித்யாஹு வேதாந்தநய கோவிதாஹ. சாபாசம் வ்யஷ்டி உபஹிதம் தத் தாதாத்ம்யம் உபாகதம் சைதன்யம் விஸ்வயித்யாஹு வேதாந்த நய கோவிதாஹ. வியஷ்டி உபஹிதம் சைத்தன்யம் அப்படின்னாக்க இந்த ரிஃப்ளெக்டட் சைத்தன்யம் வியஷ்டியில ஸ்தூல சரீரமாக இருக்கக்கூடிய இந்த திருஷ்டி எனக்கூடிய உபாதி ஒரு மீடியம். இந்த மீடியம்ல பிரதிபலிக்கிறது. அது எப்படி பிரதிபலிக்கிறதுன்னா தத்தாதாத்மியம் உபாகதம். அது அதனுடைய அதே மாதிரியே அபேதமாக தான் சைத்தன்யமோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு தாதாத்மியம் இன்டர்மிங்கிள்டு அதுலயே போய் அதுவாகவே ஆயிட்டது. தாதாத்மியம் உபாகதம் இப்படி ஒரு விஷயத்தை அடைந்தது. அடைந்து சாபாசம் ஆபாசம் சாபாசம் பாசம்னா ஒளி. இது இங்கேருந்து கடன் வாங்கின ஒளி. இது பாரோடு சைத்தன்யம். இது பாரோடு சைத்தன்யத்துக்கு பேரு என்ன? ஆபாசம்னு பேரு. சாபாசம் இந்த பிரதிபிம்பத்துடன் கூடினதான சைத்தன்யம். இந்த சைத்தன்யத்தை தான் இந்த மாண்டிக்ய உபநிஷத்துல அகாரம் முகாரம் மகாரம்னு சொன்னேன். அகாரம்னா வேக்கர், உகாரம்னா பீமர், மகாரம்னா காரணம்னு சொன்னேன். அதுல பேக்கர்னு சொன்ன பாருங்க, அவருக்கு மாண்டிக்ய உபநிஷத்துல விஸ்வன்னு பேர் கொடுத்திருக்கு. ஸ்லீப்பருக்கு தைஜசன்னு பேர் கொடுத்திருக்கு. ஸ்லீப்பருக்கு ராக்யன்னு பேர் கொடுத்திருக்கு. இது வெஷ்டியா இருக்கும்போது. சமஷ்டியா இருக்கும் பொழுது இதே ஸ்தூலமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு விராட் அப்படின்னு பேரு. சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய சைத்தன்யத்துக்கு ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு.
காரணமாக இருக்கக்கூடியதுக்கு ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. இப்போ நம்மளுடைய விஸ்வம் தான் அங்க விராட்டு, நம்மளுடைய தைஜசம் தான் அங்க ஹிரண்ய கர்ப்பர், நம்மளுடைய பிராக்யம் தான் அங்க ஈஸ்வரன். கான்சியஸ்னஸும் அதித்தியும் சேர்ந்ததுன்னா பிராக்யம், பிரகர்ஷேன அக்யா. அதனால அங்க அவரே மாயோட சேர்ந்ததுனால ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. அப்படின்ற விஷயங்கள்லாம் மாண்டூக்கிய உபநிஷத்தில் தெரியப்பட்டது. இப்ப நம்மளுடைய டிஸ்கஷன் ஸ்தூல சரீரம், அதனுடைய அபிமானியாக இருக்கக்கூடிய பேக்கர், இவனுக்கு பேர் என்ன அப்படின்னா விஸ்வன்னு பேரு. ஏன்? வெஷ்டி ஸ்தூல சரீரத்தை உபாதியாக கொண்டு அதுக்குள்ள உட்புகுந்து இருக்கக்கூடியது வெஷ்டி உபாகிதம் சைதன்யம். அது எப்படி இருக்கு? அதுவும் அப்படியே சைதன்யம் மாதிரியே அபேதத்தை தாதாத்மியத்தினால அபேதத்தை அடைந்து விட்டது. அதனால அந்த பிரதிபிம்பம் அப்படியே ஒளிர்கிறது. இப்படி இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தை தான் சாஸ்திரமானது விஸ்வன் அப்படின்னு சொல்லுகிறதுப்பா அப்படின்னு யார் சொல்லுகிறார்கள்? வேதாந்தனய கோவிதாக. வேதாந்தம் எனக்கூடிய சாஸ்திரம், மீமாம்சாநயா, தர்க்கநயா, நியாயநயா அப்படின்னு அந்தந்த நம்மை அழைத்து கொண்டு செல்லக்கூடிய தர்சனக்காரர்கள், தர்சகர்கள் நமக்கு அந்தந்த பிலாசபியை கொடுத்தார்கள. இப்படி வேதாந்தா பிலாசபிக்கு பேரு வேதாந்த நயம். அந்த வேதாந்தத்துல அந்த லீட் பண்ற அந்த வேதாந்த தரிசனம் இருக்க, அதுல எக்ஸ்பர்ட்ஸ் கோவிதா அப்படின்னு, கோவிதா அப்படின்னு சித்தூர் எக்ஸாம்லாம் பிரவேசிகா, ஆரம்பம், பிரவேசிகா, பிராக்யா, கோவிதா, கடைசியா இருக்கக்கூடியது கோவிதா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்பர்ட்னு அர்த்தம். வேதாந்த சாஸ்திரத்தினுடைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இந்த வெஷ்டி உபகிதமாக இருக்கக்கூடிய தத்தாதாத்மிய உபாகதம், அந்த அதனுடைய தாதாத்மியத்தை அடைந்ததுனால சாபாசம், அந்த பிரதிபிம்பத்துடன் கூடினவராக இந்த சைத்தன்யம் இருக்கிறார். அந்த சமயத்துல அவருக்கு விஸ்வஹா இதி வேதாந்த நய கோவிதாக ஆஹுஹு இவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு அன்வயம் பண்ணலாம். ரைட்டா? இப்படி வெஷ்டி ஸ்தூல சரீரத்தை உபாதியாக கொண்டுன்னா அர்த்தம், குடத்தை உபாதியாக கொண்டு குட ஆகாசம் வந்தா மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய பரமாத்மா என்னுடைய சரீரத்தை உபாதியாக கொண்டு, அதுல உபஹிதமா யார் இருக்கிறது? உள்ள யார் இருக்கார் அப்படின்னாக்க உபஹிதமா இருக்கக்கூடியது சைத்தன்யம் பரமாத்மா தான். உபஹிதமாக காணப்படுகிறது பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல பிரதிபலிக்கக்கூடிய நான் ராஜகோபால் எனக்கூடிய ஒரு உபாதி. இந்த உபாதிக்கு உள்ள இருந்துட்டு வெஷ்டி தன்மையை அடைந்து அப்படியே அதனுடைய பிரதிபிம்பமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்துல அந்த சைத்தன்யத்துக்கு என்னுடைய ஸ்தூல சரீரத்துல இருக்கும்போது அதுக்கு பேர் விஸ்வன் அப்படின்னு வேதாந்த முறையை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள் அப்படின்னு. விஸ்வஸ்மின் ஸ்தூல தேஹேத்ர ஸ்வாபிமானேன திஷ்டதி யதஸ்ததோ விஸ்வ இதி நாம்னா சார்த்தோ பவதி அயம். விஸ்வஸ்மின் ஸ்தூல தேஹே அத்ர எல்லாம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? விஸ்வம். எல்லா ஸ்தூல விஸ்வஸ்மின் ஸ்தூல தேஹே, எல்லா விதமான ஸ்தூல தேகத்திலேயும் எறும்புல இருந்து ஆரம்பிச்சு ஈர் யானையில இருந்து காண்டாமிருகத்தில இருந்து யானையில இருந்து கொசுல இருந்து மனிதர்கள்ல இருந்து தாவரங்கள்ல இருந்து எங்கெல்லாம் கண்ணுக்கு பொருள் பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இருக்கிறதோ அந்த தேகத்துடன் கூடினவராக இருக்கிறதோ அந்தந்த தேகங்களில் எல்லாம் ஸ்தூல தேகங்களில் இல்லையா அத்தர இங்கு எது திஷ்டதி எது இருக்கிறதோ, எதனால் இந்த ஸ்தூல சரீரத்துல இல்ல இருக்கிறதோ அது என்ன? சுவாபிமானேன திஷ்டதி, தான் என்ற அபிமானத்துடன் அது இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால யதஹா இருக்கின்ற காரணம் ததஹா அதனால என்ன ஆச்சு அப்படின்னா அயம் விஸ்வஹா இது நாம்னா, இவனுக்கு அந்த சமயத்துல பரமாத்மா என்ற பெயர் போயிடுச்சு. அதனால இவனுக்கு விஸ்வன் என்ற பெயரானது நாம்னா சார்த்தஹா பவதி, அந்த பொருள் உள்ளவனாக இவன் இருக்கிறான், எல்லாமுமாக இருக்கிறார்.
பகவான் எப்படி இருக்கார்? எல்லாமாக இருக்கிறார். அதுபடி எங்கும் எல்லாமுமாக இருக்கிற சமயத்துல இவனுக்கு அவருக்கு விராட்டுன்னு பேரு. சமஷ்டியா பேசணும்னா, ஜஷ்டியா பேசணும்னா விஸ்வன்னு பேரு. இதே சைத்தன்யம் தான் விஸ்வனாவும் இருக்கான், அவன் தான் விராட்டாவும் இருக்கான். அதுதான் விஷயம் இங்க இல்லையா? அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆகையினால இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா ஸ்தூல சரீரங்கத்திலையும் விஸ்வநானவன் பெயர் பொருளோட இருக்கான். விஸ்வம் என்றா என்ன அர்த்தம்? எல்லாம் அப்படின்னு அர்த்தம். எல்லாமாக இருக்கிறான். யஷ்டேரேவ அஸ்ய விஸ்வஸ்ய பவதி ஸ்தூல விக்கிரஹः உச்யதே அன்னவிகாரித்வாத் கோஷோன்னமய இத்யயம். அப்படியே விஸ்வத்தை பத்தி சொன்னார். இப்ப பாருங்க, அன்னமய கோஷத்தை பத்தி இப்ப சொல்ல போறார். அஸ்ய விஸ்வஸ்ய யஷ்டேஹே, விஸ்வனுடைய வெஷ்டி சரீரம் இருக்கு இல்லையா, வெஷ்டி ரூபம், அது எப்படி இருக்கு? அஸ்ய விஸ்வஸ்ய வெஷ்டேஹே ஸ்தூல விக்கிரஹா பவதி, ஸ்தூல சரீரமாக அதுதான் சார் ஆகிறது. இந்த விஸ்வனுடைய வெஷ்டி தான் ஸ்தூல சரீரம். இந்த விஸ்வனுடைய சமஷ்டி தான் விராட் இல்லையா? இந்த விராட்டு தான் தனியாக இருக்கும் பொழுது விஸ்வனாக இருக்கிறார், சமஷ்டியாக இருக்கும் பொழுது விராட்டாக இருக்கிறார். இது எப்படி வந்தது அப்படின்றத பார்க்கணும். இந்த ஸ்தூல சரீரம் எப்படி வந்தது? உச்யதே அன்னவிகாரித்வாத் கோஷோ அன்னமய இத்யயம். அயம் அன்னவிகாரித்வாத், ஸ்தூல தேகம் இருக்க நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்க, இந்த பாடி எப்படி உங்களுக்கு வந்தது? அண்ணால நாம பார்க்கக்கூடிய கிராஸ் பாடின்னு சொல்லக்கூடிய இது அயம் அன்னவிகாரித்வாத். இது அன்னத்தினுடைய ப்ரொஜெக்ஷன் தானே, இது அன்னத்தினுடைய பரிணாமம் தானே. இது இந்த மாடிஃபிகேஷன் ஆஃப் அன்னம். நாம சாப்பிட்ட அன்னம் தான் இப்படி சரீரமா வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. இதைத்தான் அன்னமய கோஷா இது உச்யதே. இதைத்தான் அன்னமய கோஷம், அன்னமய கோஷம். அன்னமய கோஷம்னா என்ன அர்த்தம்? அன்னேன ஜாதஹா, எப்படி உண்டாச்சு இந்த சரீரம்? சாப்பிட சாப்பிட டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த சரீரம் இல்லையா உண்டாச்சு. சரி, உண்டாச்சுக்கு நான் பொறுப்பு இல்லையா சார்? வளர்றதுக்கு தானே அண்ணன்னா. உங்க அப்பா அம்மா சாப்பிட்ட அன்னம் தான் நீ பிறக்கிறதுக்கு காரணம். அவா சாப்பிட்ட அன்னமானது இல்லையா சுக்ல சோனிதமாகி அதிலிருந்து பிறந்தவன் தானே நீ. அதனால அன்னேன ஜாத்தகான்னு சொல்றது கரெக்டு தானே? சரி, நீ எப்படி வளர்ற? பிறந்த அண்ணில இருந்து அம்மா அவனுடைய பாலை குடிச்சு, அப்படியே கொஞ்ச நாள் பாலை குடிச்சு, அதுக்கப்புறம் பவுடர் பாலை குடிச்சு, அதுக்கப்புறம் பருப்பு ஜாம் சாப்பிட்டு, ரசம் ஜாம் சாப்பிட்டு, சாம்பார் சாதம் சாப்பிட்டு, கூட்டு சாதம் சாப்பிட்டு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சாப்பிட்டு 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 அப்படியே வளர்கிறது. இதை உங்கள் வளர்வதற்கு காரணம் என்ன? அன்னம். நீங்க பிறப்பதற்கு காரணம் என்ன? அன்னம். அன்னேன ஜாதா அன்னேன வர்த்ததே அந்தே அன்னம் பவதி அக்னேஹ. நீங்க கடைசியில எங்க ஆக போறீங்க? அன்னமாக ஆக போறீங்க. எதுக்கு? அக்னிக்கு அல்லது ஜலத்துக்கு அல்லதுக்கு இந்த பூமிக்கு. இந்த மூணுக்கு தான் ஆக முடியும். இப்படிதான் வந்தீங்க. எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி நீங்க ஆகாசமும் வாயும் கண்ணுக்கு தெரியாது, அதை விட்டுடுங்க. என்ன? அக்னியே வாயோர் அக்னியே அக்னியே ஆப்பஹா அக்னிய பிருத்திவி, அக்னி ஆப்பஹா பிருத்திவி, இந்த மூணுக்குள்ளதான் நீங்க போய் ஆகணும். இப்படி அந்த மூணுத்துக்கு அன்னமாகவே போயிடுவீங்க இல்ல? அன்னே நஜாதானி ஜீவந்தி அத்யதே சிதபூதானி தஸ்மாதன்னம் ததுச்சதை இதி அப்படின்னு. அதனாலதான் அன்னம்னே சொல்றது. இது நீங்கள் வரத்துக்கு காரணமா இருந்தது. நீங்கள் அங்க போய் அத்தியத்தை உங்களையும் அது விழுங்க போகிறது, அன்னமாக விழுங்க போகிறது. இந்த காரணத்தினாலதான் அன்னமயமாக இருக்கு. அன்னத்தினுடைய ஒரு விகாரம் தான் அப்படின்னு. மயட் சப்தத்துக்கு அர்த்தம் என்ன? விகாரார்த்தத்துல மயட் சப்தம் வரலாம், பிராச்சுரியார்த்தத்திலையும் மயட் சப்தம் வரலாம். ஒரே இருந்தது அவார்டு கல்யாணத்துல அப்படின்னு சொன்னா அந்த சுகர்னுடைய விகாரம் தான் ஜாஸ்தி இருந்ததுன்னு அர்த்தம்.
மங்கநல்லூர் ஒரே கொசுமயமா இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா கொசு ஜாஸ்தியா இருக்கு. பிராமணமயோ கிராமஹா, பிராமணர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கிராமம். தேட்டருக்கு போனா ஒரே ஸ்திரீமயமா இருக்கு அப்படின்னா என்ன, பிராச்சுரியார்த்தே மயத்து அப்படியே நம்ம சொல்லுவோம் மயத்தை. அப்புறம் அன்னத்துடைய விகாரார்த்தத்துல இங்க அன்னமயம்னு சொல்லுவோம். இங்க பிராச்சுரியார்த்தத்துல இல்ல, அன்னத்துடைய விகாரம் தான். அன்னத்துல இருந்து பிறந்தது, அன்னத்தினால வளர்ந்தது, அன்னமாவே ஆக போறது. இது என்னவா இருக்கும்? அன்னமயம் தான் சார், அன்னத்துடைய விகாரம் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அயம் அன்ன விகாரித்வாத்து அன்னமய கோஷா இது உச்சத்தே. இதை இல்லையா, விஸ்வனை வியஷ்டி சரீரமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல சரீர விக்கிரகத்தை, விக்கிரகம்னா என்ன, சரீரம் அப்படின்ற அர்த்தம். ஒரு ஃபார்மோட இருக்கக்கூடிய ஸ்தூல ஃபார்மோட இருக்கிறவனாக ஆயிட்டான் இந்த விஸ்வன். இது எப்படி வந்தது? அன்னத்தினுடைய பரிணாமத்தினாலதான் இந்த அன்னமய கோஷம் ஆனது என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு. இந்த விஸ்வனுடைய வியஷ்டி தான் இந்த ஸ்தூல சரீரம், அது அன்னத்தினுடைய மாடிஃபிகேஷன் தான் அது அப்படின்னு சொன்னார். இப்போ தேகோயம் பித்ருபக்தாது பித்ருபுக்த அன்ன விகாராத் சுக்லசோனிதாத் ஜாத பிரவர்த்ததே அன்னேன ததபாவே வினஷ்யதி. நம்ம சொன்னதை அப்படி புரிய வைக்கல. தேகோயம் பித்ருபுக்த அன்ன விகாராது, இந்த தேகமானது எப்படி வந்தது? அன்னேன ஜாதகான்னு சொன்னோடனே சந்தேகப்பட்டல. இந்த தேகமானது எப்படி வந்து பித்ரு புக்த, உங்க அப்பா அம்மா சாப்பிட்ட புக்த அன்ன விகாரா, அந்த அன்னத்தினுடைய விகாரமானது அவ சாப்பிட்ட அன்னமாச்சு. என்ன ஆச்சுன்னா சுக்லசோனிதம் இல்லையா, பிரேதத்திலிருந்தும் சோனிதத்திலிருந்தும் அது உண்டாக்கிப்பா. அவர்கள் 2 பேரும் கூடினதுனால, அதனாலதான்பா நீ பிறந்த. அதனால நீ பிறக்கிறதுக்கு காரணமே உங்க அப்பா அம்மா செய்த சாப்பிட்ட அந்த அன்னம் தான் காரணம். பித்ருபுக்த அன்ன விகாராது சுக்லசோனிதாது, அந்த தாத்துக்கள் பிராணன், அந்த ரத்தம் இதனுடைய கலவையில் இருந்துதான் ஜாதஹா உண்டாச்சுப்பா. இந்த சரீரமானது, இந்த தேகமானது உண்டாச்சுப்பா. அதனாலதான் இதுக்கு தகன யோக்கியம் தேகம்னு சொல்றோம். நாலு இதுவா அன்னமாக போறது, இதுக்கு நெருப்புக்கு, அதனாலதான் தேகம்னு பேர் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, பிரவர்த்ததே அன்னேன, அன்னேன பிரவர்த்ததே, இது எப்படி வளர்கிறது? அன்னத்தினால வளர்கிறது. அப்பா அம்மாவுடைய சுக்ல சோனிதத்தினால பிறந்தான் இல்லையா, அவ சாப்பிட்ட அன்னத்திலிருந்து இவன் பிறந்தான். அப்புறம் இவன் வந்து பால் குட்டி, பால், அன்னம், பருப்பிஞ்சாங்க, இப்படி எல்லாம் சார்ந்து இவன் வளர்றான் இல்லையா. அன்னேன பிரவர்த்ததே பிரகர்ஷேன வர்த்ததே. அன்னம் சாப்பிடுறத நிறுத்திவிட்டான்னா என்ன ஆறுது இல்லையா? ஒருத்தனை போட்டு இல்லையா போய் மாட்டின்டான், கடல்ல போய் மாட்டின்டான், யாரையும் பார்க்க முடியல. என்ன அவன் கொஞ்ச நாள் ஜீவிப்பான், அதுக்கப்புறம் ஜீவனே போயிடும். ஆகையினால தது அபாவே அன்ன அபாவே வினஷ்யதி. 444வது ஸ்லோகம். தேகோயம் பித்ருபுக்த அன்ன விகாராத் சுக்லசோனிதாத் ஜாதஹா பிரவர்த்ததே அன்னேன ததபாவே வினஷ்யதி. சரீரம் பெற்றோர்கள் சாப்பிட்ட அன்னத்தினுடைய விகாரமாக இருக்கக்கூடிய ரேதஸிலிருந்தும் ரத்தத்திலிருந்தும் உண்டானதுப்பா. அன்னத்தினாலேயே வளருதுப்பா. அன்னம் இல்லைன்னா இது நசித்து விடும்பா. ஆகையினால அன்னத்தின் விகாரமாக இருக்கும் தன்மை இருக்கிறதுனால இதுக்கு அன்னமய கோஷம் அப்படின்னு அர்த்தம்ப்பா அப்படின்னு. ஏன் சார் கோஷம்னு அர்த்தம்? இப்ப சொல்றேன். தஸ்மாத் அன்ன விகாரித்வ தஸ்மாத் அன்ன விகாரித்வேன அயம் அன்னமயः மதः அன்னமயः மதः ஆச்சாதகத்வாத் ஏதஸ்யாபி அசேஹே கோஷவத் ஆத்மனஹ. தஸ்மாத் ஆகையினால்தான் இந்த சுக்லசோனிதத்திலிருந்து இவன் உண்டாகி அன்னத்தினாலேயே வந்ததான் இவனுக்கு அன்னமய கோஷம்னு பேருன்னு சொன்ன. ஆகையினால அன்ன
விகார் அயம் தஸ்மாத் அயம் அன்ன விகாரித்வேன அயம் இருக்கு. இப்படி போடுங்க. தஸ்மாத் அயம் அன்ன விகாரித்வேன. இந்த அயம் இந்த ஸ்தூல சரீரம் ஆகையினால அயம் ஸ்தூல சரீரம் அன்ன விகாரத்வேன அன்னத்தினுடைய மாடிபிகேஷனாக இருக்கிறதுனாலதான் இதுக்கு அன்னமயா விகார மயப்பிரத்தியம் விகாரத்தினாலையும் வரும் பிராச்சுரியாத்திலையும் வரும்னு சொன்னேன். அன்னமயா மதஹா என்று அபிப்பிராயப்படுகிறது. 2 எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? பிராமணமயா கிராமஹான்னு சொன்னாலும் மய சப்தம் வருவாங்க. ஒரே கொசுமயம் சார் அந்த ஏரியால, ஒரே ஸ்திரீமயம் சார் அந்த சினிமால அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தத்துல சொல்றோம்? பிராச்சுரியார்த்தம், அதிகம், மெஜாரிட்டின்ற அர்த்தத்துல. இன்னொரு அர்த்தம் ஒரே ஸ்வீட் மயம் சார் அந்த கல்யாணத்துல அப்படின்னு சொன்னா அர்த்தம் ஒரே சுகர்னுடைய விகாரம் தான் அங்க இருக்கு அப்படின்ற அர்த்தத்துல. அதே மாதிரி இங்க அன்னமயம்னு சொல்றது விகாரார்த்தத்துல சொல்லியிருக்கு. அன்ன விகாரித்வேன அயம் ஸ்தூல சரீரா அன்னமயா மதஹா அன்னமயம் என்று கருதப்படுகிறது. மதஹா அபிப்பிராயப்படுகிறது. அது மட்டும் இல்ல, ஆச்சாதகத்வாத் ஏதஸ்யாபி அசேஹே கோஷவதாத்மனஹா இருக்கிறதுனால இந்த விஸ்வனுக்கு ஸ்தூல சரீரத்துக்கு ஏதஸ்யாஹா அபி இதுக்கெல்லாமும் இந்த ஸ்தூல சரீரத்துக்கும் அசேஹே கோஷவத்து அசி அப்படின்னாக்க கத்தின்னு அர்த்தம். அசேஹே கத்திக்கு அப்படின்னு அர்த்தம். கோஷவத்து உரை மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? இந்த உடம்புக்குள்ள என்னுடைய தகராகாசத்துல ஆத்மா இருக்கு. இந்த உடம்பானது அந்த பரமாத்மாவை மூடி இருக்கு இல்லையா? அது உள்ள இங்க மாட்டின்னு இருக்கு. இங்க இது அது எங்க இருக்கு? நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்தியாத்மனி திஷ்டதா மத்தியாத்மால உட்கார்ந்து இருக்கணும் உட்காரும் போது இல்லையா? அதை பத்தி வேதமானது என்ன சொல்றது? அது அதோ நிஷ்டியாபி தஸ்யாந்தே நாபியாமுபரி திஷ்டதி. நாபிக்கு மேல இருக்கு. நாபியாமுபரி திஷ்டதி ஜுவாலமாலா குலம் பாதி விஸ்வஸ்யாயதனம் மகது சந்ததகும் சிலாபி ஸ்துலம் பத்யா கோஷ சன்னிபம். கோஷ சன்னிபம் அங்க உரையில இருக்க மாதிரி இருக்கு. அசேஹே கோஷவத்து அப்படின்னாரு. இந்த கத்தியானது எப்படி உரைக்குள்ள இருக்கோ அப்படி இந்த ஆத்மாவை இல்லையா ஆத்மனஹா ஆச்சாதகத்வா அப்படியே போத்தி மறைச்சு இருக்கு. அதனால இதுக்கு பேர் கோஷம்னே பேர் கொடுத்துட்டோம். நம்ம பரமாத்மாவை மூடி இருக்கிறதுனால இந்த தேகத்துக்கு அன்னமய கோஷம்னு பேர் கொடுத்தோம். இதுக்குள்ள ஆத்மா இருக்க, இதுக்கு மேல கோஷம் மாதிரி இருக்கு. கோஷம் தலைகாணி உர மாதிரி இருக்குது. இது உரை தலைகோஷம் இல்லையா? தலைகாணி உரை இல்லையா? கோஷம் மாதிரி இருக்கிறது. அப்படின்றதுனால சரீரத்தையும் ஆத்மாவையும் மறைக்கிறதுனால இதுக்கு கோஷம் என்ற பெயர் ஏற்பட்டது. அதனால இதுக்கு அன்னமய கோஷம் என்ற பெயர் கொடுத்தது. அன்னமயா மதஹா என்பது அபிப்பிராயப்படுகிறது. யாரால? வேதாந்தனய கோவிதா. வேதாந்தத்தை தரிசனத்தை நன்கு அறிந்த எக்ஸ்பர்ட்ஸ், சாஸ்திரஜர்களால, வேதத்தினால, ரிஷிகள்னால, ஆச்சாரியர்கள் போன்ற மகான்களால இப்படி கருதப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். 446 ஆத்மனஸ்தூல போகானாம் ஏதத் ஆயதனம் விதுஹு சப்தாதி விஷயான் புங்கே ஸ்தூலான் ஸ்தூலாத்மனி ஸ்திதஹ பஹிஹி ஆத்மா ததஸ்தூல போகாயதனமுச்யதே. இந்த ஸ்தூல சரீரத்துக்கு போகாயத்தனம் போகாயத்தனம். சரீரம் சாப்பிடணும், வெளியில போகணும், உட்காரணும், இங்க போகணும், இங்க போகணும், எல்லாம் பண்ணணும் இல்லையா? இதுக்கு நிறைய வழியெல்லாம் தேவைப்படுறது. சாப்பாடு, தண்ணி இல்லையா? நல்ல சாப்பாடு, சுவையான சாப்பாடு, கண்ணுல பாக்கிறதுக்கு இதுக்கு பொருள்கள்லாம் வேணும். டிவி வேணும் இல்லையா? சினிமா வேணும், எல்லாம் வேணும். புத்தகம் வேணும் படிக்கிறதுக்கு. காதுல பாட்டு கேட்கணும் இல்லையா? இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. மூக்குக்கு நல்ல வாசனை வேணும். இந்த உடம்புல நல்ல ஸ்பர்ஷம் வேணும். காத்து இருக்கணும், ஏசி இருக்கணும், நல்ல தலகாணி இருக்கணும், மெத்து மெத்துன்னு சேர்ல போட்டு உட்காரணும். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்படி எல்லாத்தையும் அனுபவிக்க கூடியதுக்கு ஒரு கவுண்டர் ஒன்று வேணும் இல்லையா? அந்த கவுண்டர் தான் சார் இந்த ஸ்தூல சரீரம்.
இந்த போகங்களுக்கெல்லாம் ஆயத்தனம், இருப்பிடம். ஆயத்தனம் சாதாரண தேவைப்படுறது கவுண்டர். அந்த கவுண்டர்ல தான் சார் எல்லா டிரான்சாக்சனும் நடக்கிறது. இந்த டிரான்சாக்சன், இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு போன்ற டிரான்சாக்சன்லாம் எங்க நடக்கிறது? எல்லாம் இந்த பாடிக்குள்ளதான் நடக்கிறது. அதனாலதான் ஆத்மனஹா ஸ்தூல போகானாம் ஏதத் ஆயதனம் விதுஹு. ஆத்மாவிற்கு ஸ்தூல போகம், ஸ்தூலமாக விஷயங்களை அனுபவிப்பதற்காகத்தான் ஆயத்தனம் ஏதத்து, இந்த ஆயத்தனமானது ஏதத்து இந்த ஸ்தூல சரீரம் இருக்கிறது என்று விதுகு என்று கருதுகிறார்கள். யாரு? வேதாந்தனய கோவிதாக ரிஷிகள். இவர்கள்லாம் என்ன கருதுறாங்க? இந்த ஆத்மாவிற்கு ஸ்தூலமான விஷயங்களை அனுபவிப்பதற்கு ஒரு கவுண்டர் வேணும் சார். அந்த கவுண்டர் தான் திஸ் ரெடி பாடி. இங்கதான் உங்களுக்கு இந்த கவுண்டர்ல தான் எல்லா டிரான்சாக்சனும் நடக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, சப்தாதி விஷயான் புங்க்தே ஸ்தூலான் ஸ்தூலாத்மனி ஸ்திதஹ பஹிஹி. பஹிஹி ஸ்தூலான் சப்தாதி விஷயான் புங்க்தே ஸ்தூல ஆத்மனி ஸ்திதஹ. பஹிஹி வெளியில இருக்கக்கூடிய ஸ்தூலானு, வெளியில இருக்கக்கூடிய ஸ்தூலமான பொருள்கள், சப்தம், சப்தாதி, சப்த, ஸ்பரிஷ, ரூப, ரச, கந்த போன்ற விஷயங்கள்லாம் வேணும். கண்ணுக்கு நல்ல ரம்யமா இருக்கணும், அடிக்கடி நல்ல கிரீன் காட்சியை பார்க்கணும் இல்லையா? நல்ல நமக்கு பிடித்தவர்கள் தான் பார்க்கணும். நமக்கு பிடிக்காத ஜந்துக்கள்லாம் எதுக்கு வரக்கூடாது. கரப்பு, பந்தி, புலி, சிங்கம், நண்டு இதெல்லாம் வரக்கூடாது. நமக்கு பிடிச்சதான பொருள்கள் முக்கியமா மயில், கிளி, பறவைகள், கிராஸு, நல்ல அழகான இடம், நல்ல சூரிய ஒளி, இந்த மலைக்கு நடுவுல வரணும், அதை பார்த்து ரசிக்கணும். இல்லைன்னா சினிமாவை ரசிப்பேன், இல்லைன்னா டிவி பார்ப்பேன் இல்லையா? இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு என் கண்ணுக்கு வெளியில ரூபம் இருந்தாதானே என் கண்ணு ரசிக்கும். வெளி ரூபங்களை நாடி என்னுடைய கண் இருக்கு, வெளி சப்தத்தை நாடி என்னுடைய காது லெக்சர் கேட்கணும், சினிமா கேட்கணும், நல்ல வார்த்தை கேட்கணும், அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அதை கேட்கணும். வெளியிலேருந்து வரக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் ஒரு ரிசீவர் வேணும், கவுண்டர் வேணும். அந்த கவுண்டர் தான் என்னுடைய காது. மூக்குனால நுகரணும், நல்ல வாசனை இருந்தாதான் வாங்குவேன், இல்லைன்னா வாசனையா வாங்க மாட்டேன். ஒரு தடவை 2 தடவை மாம்பழத்தை மூந்து பார்த்து அண்ணா இருந்ததுன்னா வாங்குவேன் இல்லையா? ஒரு பொருளை வாங்கறதுக்கு முன்னாடி மூந்து பார்ப்பேன். பேட் ஸ்மெல் இருந்ததுன்னா ரிஜெக்ட் பண்ணி விடுவேன். என்னுடைய மூக்குக்கு வெளியில இருக்கக்கூடிய பதார்த்தங்களை டிரான்சாக்ட் பண்ணுவதற்கு ஒரு கவுண்டர் வேணும். அதுதான் என்னுடைய மூக்கு. ஸ்பரிசம் இல்லையா? தொட்டு பார்த்து வாங்குவேன், நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு தொட்டாலே தெரியும். மாம்பழத்தை தொட்டு பார்த்து நான் கண்டுபிடிப்பேன். முள்ளங்கிய தொட்டு அப்படி கீழி பார்த்தேன்னா எனக்கு தெரியும் நல்ல முள்ளங்கியா அப்படின்னு வாங்குவேன். இல்லையா? நல்ல அவரைக்காவா, நல்ல வேணா தொட்டு பார்த்தே வாங்குவேன். இப்படி ஸ்பரிசத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய பொருளை ஸ்பரிச வியாபாரமானது காரணமா இருக்கக்கூடியது இந்த தொக்கு உணர்வு அப்படின்னு. இப்படி சப்த, ஸ்பரிச, ரூப, ரச, கந்த விஷயானே இல்லையா? இந்த விஷயங்களை எல்லாம் புங்க்தே அனுபவிக்கிறான். யாரு? இந்த ஸ்தூல சரீரம் தான் அனுபவிக்கிறது. ஆகையினால ததஹா அப்படின்னா தஸ்மாது அப்படின்னு அர்த்தம். ஸ்தூல போகாயத்தனம் உச்சதே. ஸ்தூலமான விஷயங்களுக்கு அனுபவத்திற்கு இது இருப்பிடமாக கவுண்டராக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா. இந்திரியைஹி உபநீதானாம் சப்தாதீனாம் அயம் ஸ்வயம் தேஹேந்திரிய மனோயுக்தஹ போக்தா இத்யாஹுர்மனீஷினஹ. போக்தா இத்யாஹுர்மனீஷினஹ. அதே பதத்தை அப்படியே உபநிஷத்துல இருந்து அது அந்த சம்ஸ்காரம் ஆச்சாரியாளுக்குள்ள அந்த உபனிஷத்தை பேசி 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 அந்த உபனிஷத் பாஷ்யம், உபனிஷத் வாக்கியங்கள்லாம் அப்படி வந்து உணருது ஸ்லோகத்துல இல்லையா? போக்தா இத்யாஹுர் மனீஷினஹா கதா உபனிஷத்துல இருக்கு, கௌண்டக உபனிஷத்துல இருக்கு. போக்தா இத்யாஹு மனீஷினஹா. இந்திரியைஹி மனோயுக்தஹ, தேஹேந்திரிய மனோயுக்தஹ.
ஸ்தூல தேகம்னா இந்த பாடியை நம்ம என்ன சொல்றோம்? பாடி மைண்ட் இன்டெலெக்ட் காம்ப்ளெக்ஸ். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் இல்லையா? இது ஒரு ஆயத்தனம், போக ஆயத்தனம். இந்த பாடி மைண்ட் இன்டெலெக்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா? தேகேந்திரிய மனோயுக்தம், தேகம் இந்திரியம் மனசு இருக்கக்கூடிய இந்த பாடி மைண்ட்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்க. இந்த காம்ப்ளெக்ஸுக்குள்ள அயம், இந்த அயம் ஸ்வயம் ஆத்மாவானது தானே இந்திரியைகி உபநீதானாம், இந்திரியங்களால கொண்டு வரப்பட்ட என்ன பண்றது? சப்தாதீனு, இந்த சப்தம் முதலியவைகள் எல்லாம் அனுபவிக்கிறவனாக ஆகிறான் என்று மனிஷினஹா ஆகுஹு. இந்த ஆத்மாதான் தேகம் இந்திரியம் மனசு இவைகளோட சேர்ந்து கொண்டு இந்திரியங்களால கொண்டு வரப்படக்கூடிய சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்தம் முதலிய விஷயங்களை அனுபவிக்கிறவன் என்று மனிஷினஹா. புத்தி ஜேபுஷி மனிஷனஹா அப்படின்னு அமரம் இல்ல. யாரு மனிஷிகள்னாக்க அறிந்தவர்கள், அறிவு அறிவாளிகள் கூறுகிறார்கள். இப்படி அறிவாளிகள் என்ன சொல்றாங்க? ஆத்மாவதான் தேகேந்திரியமான சம்பந்தத்தோடு இருந்துக்கக்கூடிய இந்திரியங்களை கொண்டு வரக்கூடிய சப்த ஸ்பரிஷ ரூபங்களை அனுபவிக்கக்கூடியவர்தான் இந்த தேகம் அப்படின்னு தேகேந்திரிய மனோயுக்தா போக்தா, இவனை தான் போக்தா என்று அனுபவிக்கிறவன் என்று மனிஷினஹா. ஏன் மனிஷினஹா? உபனிஷத்துல சொல்றது அவர்கள் சொன்னாங்க, போக்தா இத்தியாகுர் மனிஷினஹா அப்படின்னு அறிவாளிகள் ரிஷிகள்லாம் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னார். இந்த போகாயதனமானது, இந்த கவுண்டர் ஆனது எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப சொல்றாரு. ஏகாதசத்வாரவதி இஹ தேஹே சௌதே மகாராஜ இவ அக்ஷவர்கைஹி சம்சேவ்யமானோ விஷயோபபோகான் உபாதி சம்ஸ்தா குருதே யமாத்மா. ஏகாதசத்வாரவதி, ஏகாதசத்வாரத்துடன் கூடினது எதுவோ அதுக்கு ஏகாதசத்வாரவதி அப்படின்னு பேரு. குணத்துடன் கூடினவள் குணவதி, கூடினவள். குணத்துடன் கூடினவன் குணவான். பக்தியுடன் கூடினவள் பக்திமதி, பக்தியுடன் கூடினவன் பக்திமான். நல்ல ஆயுஷோட கூடினவள் ஆயுஷ்மதி, நல்ல ஆயுஷுடன் கூட ஆயுஷ்மான் பவ அப்படின்னு. பத் பிரத்யம், பத் பிரத்யம் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். பயில்வான் அப்படின்னு சொல்லுவோம், சில சமயத்துல தனவான் சொல்லுவோம், சில சமயத்துல ஆயுஷ்மான், சில சமயத்துல பக்திமான். அந்த மத்பிருத்திய சில பதங்களுக்கு மத்தாகும், சில பதங்களுக்கு பத்தாக ஆகும். இப்படி ஏகாதசத்வாரவதி, ஏகாதச துவாரங்களுடன் கூடினதாக இருக்கக்கூடிய தேகே, இந்த தேகத்துல 11 துவாரங்கள் இங்க இருக்கு சார். அது என்ன 16 குணங்கள்? உபனிஷத்தானது என்ன சொல்றது? கட்டோபனிஷத்து புறம் ஏகாதசத்வாரம் அஜஸ்ய அவக்ர சேதசஹ அனுஷ்டாயன சோசதி விமுக்தஸ்ச விமுக்தயே. 11 துவாரங்கள் வழியாக அஜ்ஞானியாக இருக்கக்கூடியவர்களுக்கு சாகும் பொழுது இந்த உயிரானது எப்படி தப்பிச்சுட்டு போகும்? கண்ணு வழியா, 2 கண்ணு இருக்கு, அது வழியா தப்பிச்சு கொண்டு போகும். இல்ல 2 காது வழியா போகும். உயிரானது பிரியும். உயிரானது பிரியும்னா என்ன தெரியும்? இந்த சரீரமானது பிரியும்னு புரிஞ்சுக்கணும். காது வழியா போகும், இல்ல மூக்கு துவாரங்கள் வழியாக போகும். இப்படின்னு சாகிறது உண்டு. இல்ல ஆணு வாயை திறந்து செத்து போறது, வாய் வழியா பிராணம் போட்டு. சில பேருக்கு பார்த்தேன்னாக்க உபஸ்தம் வழியா ஒண்ணுக்கு போய் அப்படி போடுவான். இல்ல புதம் வழியாக ஆனஸ் வழியாக போயிடும். சில பேருக்கு தொப்பில் வழியா போகும். சில பேருக்கு ஞானிகளுக்கு யோகிகளுக்கெல்லாம் பல வழியாக போகும். இப்போ 11 இடத்த சொன்னேன். என்னென்ன இடம்? 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, ஒரு வாய், ஒரு உபஸ்தம், ஒரு புதம், ஒரு தொப்புள், பிரம்மரந்தம். இப்படி 11 துவாரங்கள் இந்த இடத்துல இருக்கு. இதுல இல்லையா, இந்த ஏகாதச துவாரத்துலதான் இவ்வளவு நாள் அஜமாகவும் அவக்கர சேதசமாகவும் இருந்த அந்த பரமாத்மா இருந்து வந்தது. அது இப்ப என்ன ஆச்சு இல்லையா?
இதை விட்டு போயிடுத்துன்னா கூட இவன் பண்ண கர்மாவனால இருக்கக்கூடிய அந்த லிங்க சரீரமானது இருந்தது. அந்த லிங்க சரீரமானது காது கண்ணு மூக்கு வழியா வெளியில போயிடுச்சு. ஞானியா இருக்கிறவனுக்கு என்னாச்சு? அது இது வழியா போய் அந்த லிங்க சரீரம் ஆகாசத்தோட காது சரீரம் போய் சேர்ந்துட்டு, சூரியனோட கண்ணு போய் சேர்ந்துட்டு, மூக்கு தேவதையோட அஸ்வினி தேவதைகளோட போய் சேர்ந்துட்டு, நாக்கு வருண தேவதையோட போய் சேர்ந்துட்டு, வருஷம் வாயு தேவதையோட போய் சேர்ந்துட்டு, இப்படி அந்தந்த தேவதையோட போய் சேர்ந்துடுறதுனால ஞானிக்கு திரும்பியும் பக்தி கிடையாது. இவாளுக்கெல்லாம் என்ன ஆச்சு? மேல போய் பித்ருலோகத்துக்கு போறது, பூலோகத்துக்கோ புவர்லோகத்துக்கோ சுவர்லோகத்துக்கோ மகாலோகத்துக்கோ ஜனாலோகத்துக்கோ தபோலோகத்துக்கோ அவாவாளுடைய கர்மாவுக்கு தக்கின மாதிரி போகிறது. ஜீவன் முக்தி வராதவர்களுக்கு பிரம்மலோகம் வரைக்கும் போகுது. ஜீவன் முக்தனாக இங்க ஆயிட்டானா விமுக்தஸ்ச விமுச்சதே அப்படின்னு கட்டோபநிஷத்துல இங்க அவனுக்கு சரீரம் போச்சுன்னா அவ்வளவுதான், அவன் கதை ஓவர். அவன் இங்கே போறது வருது அதெல்லாம் கிடையாது. அவன் போக்குவரத்தெல்லாம் ஞானிக்கு கிடையாது, வேதாந்தம் படிச்சவனுக்கு கிடையாது. வேதாந்தம் படிக்கிறான். இந்த ஏகாதச துவாரம் இருக்க இப்படி சொன்ன. ஆனா சில இடத்துல நீங்க கவனிக்கணும், பகவத்கீதையில என்ன சொல்ற, நவத்வாரே புரே தேஹி இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கு. சர்வ கர்மாணி மனசன்யஸ்ய ஆஸ்தே சுகம்பஷி நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன் ந காரயன். இந்த 9 ஓட்டையோட இருக்கக்கூடிய இல்லையா, 2 காது 2 கண்ணு 2 மூக்கு வாயு உபஸ்தம் புதம் இருக்கக்கூடிய இந்த 9 ஓட்டை 2 2 4 2 6 7 8 9 அவ்வளவுதான் ஓட்டைகள். அவ்வளவுதானே கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கு. இந்த நவத்வாரத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவானவர் உண்மையிலேயே சுகமா இருக்கா? அவர் எதோட சம்பந்தப்படுவதில்லை. நைவ குர்வன்னு நான் காரையன், அவர் எதையும் தூண்டுவதும் இல்லை, அவர் எதையும் செய்வதும் இல்லை அப்படின்னு பகவத்கீதையில இந்த சரீரத்தை 9 துவாரமாக சொல்லியிருக்கு. உபனிஷத்தானது ஏகாதச துவாரம்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டானாக்க அந்த தலையிலையும் தொப்புலையும் அது கணக்குல எடுத்துட்டு சொல்லியிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி இந்த சரீரத்துல இது எப்படி இருக்கு? ஸ்ரௌதே, சௌதம் அப்படின்னாக்க மாளிகை, இல்ல கட்டப்பட்ட ஒரு மாளிகை. சௌதே மகாராஜ இவ, மகாராஜன் மாதிரி பெரிய மாளிகையில மகாராஜனங்களால இவருக்கு என்ன தெரியுமா, ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்காரு. இந்த விஸ்வநாதன் அன்னமய கோஷத்துல உட்கார்ந்து இருக்காரு. இவருக்கு அக்ஷவர்கை இந்திரிய வர்க்கைகள்ல இவருக்கு சேவகம் பண்ணிட்டு இருக்கு. கண்ணு காது மூக்கள்லாம் இவருக்கு பாருங்க, இவர் நினைப்பாரு சௌக்கியமா இருக்கணும்னு நினைப்பாரு மகாராஜா, எல்லாரும் ஓடி வந்து செய்யணும். அந்த மாதிரி இவர் ராஜா மாதிரி இவர் இருப்பாரு. இவருக்கு நல்ல காட்சிகளை எல்லாம் அப்படி கண்ணு காமிச்சு கொடுக்கணும், காது நல்ல மியூசிக் வந்து கேட்டு கொடுக்கணும், இப்படி எல்லாம் சேவிக்கிறது சார். சம்சேவியமானஹா விஜய உபபோகான் மகாராஜாக்கு போல இருந்து கொண்டு இந்திரிய கூட்டங்களால சேவிக்கப்படுகிறவனாக இருந்து கொண்டு உபாதி சம்ஸ்தா, இந்த உபாதியில இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் எனக்கூடிய உபாதியில இருந்து கொண்டு விஷய போகானு குருத்தே, இந்த விஷய போகங்களை எல்லாம் இவன் ஜம்மனு அனுபவித்து கொண்டே இருக்கிறான். அயம் ஆத்மா. இந்த இடத்துல ஆத்மான்னா என்ன? அந்த மனசனால இந்த இந்திரியங்கள்லாம் ஏவப்பட்டு இந்த மனயுக்தமாக இருக்கக்கூடிய அந்த கரணத்துல இந்த பாடியில இருந்து கொண்டு பாடி மைண்ட் இன்டெலெக்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து கொண்டு இந்த 3 நாளையும் இவன் என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிறான். யாரு? இந்த விஸ்வன், இந்த அன்னமயன் அப்படின்ற ஆளு அப்படின்னு சொன்னார். ஞானேந்திரியாணி விததைவத சோதனதானி கர்மேந்திரியாண்யபி யதா மனாதிகானி வஸ்வ பிரயோஜன விதௌ நியதானி சந்தி யத்னேன கிங்கர ஜனா இவதம் பஜந்தே. ஞானேந்திரியாணி நிஜ தெய்வத சோதிதானி. ஞானேந்திரியாணி நமக்கு எல்லாம் தெரியும். ஸ்ரோத்ரம், त्वக்கு, சக்ஷுஹு, ஜிஹ்வா, கிராணம் அப்படின்னு 5 இந்திரியங்கள் நமக்கு இருக்கு. சரி, அதெல்லாம் எப்படி இருக்கு? நிஜ தெய்வத
சோதிதானி, அதாவது அதனுடைய தேவதையினால தூண்டிக்கப்பட்ட. அதெல்லாம் வேலை செய்யறதுன்னா என்ன இருக்கும்? தேவதையுடைய தூண்டுதல் எல்லாம் எப்படி கண்டு பார்க்கும், எப்படி மூக்கு வேலை செய்யும். சூரியனுடைய அனுகிரகம் இருந்தாதான் கண்டு பார்க்கும், திக் தேவத்தை அனுகிரகம் இருந்தாதான் காது கேட்கும், அஸ்வினி தேவர் அனுகிரகம் இருந்தாதான் மூக்கு நுகரும், வர்ண தேவர் இருந்தாதான் சுவைக்கும், வாயு தேவன் இருந்தாதான் உடம்பு எல்லாத்தையும் பண்ணும். ஆகையினால தத்தத் தேவதா நிஜ தேவதா சோதனானி, அந்தந்த தேவதைகள்னால சோதனம் அப்படின்னா தூண்டப்பட்டு, கர்மேந்திரியான்யபி ததா ஆதிகானி, கர்மேந்திரியங்களும் அப்படிதான் சார். ததா கர்மேந்திரியங்களும் அப்படிதான். அந்த வாக்குக்கு நம்ம இதெல்லாம் எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னு ஒரு தடவை ரீகேப் பண்ணிக்கலாம். 341 ஸ்லோகத்தை எடுத்தீங்கன்னாக்க தெரியும். 341ல நம்ம என்ன பார்த்தோம்னாக்க, ஸ்ரோத்ர த்வக் சக்ஷுஹு ஜிஹ்வா கிராணமிபி பஞ்சஜாதானி ஆகாஷாதீனாं சத்வாம்சேப்யஹ தி இந்திரியாணி அனுக்ரமதஹ. இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு சொன்னதுனால அப்படியே அதெல்லாம் தெரியும் அப்படின்னு போயிடுது. அதே மாதிரி 375வது ஸ்லோகத்துல போய் பாத்தீங்கன்னாக்க இல்லையா, 375வது ஸ்லோகத்துல இந்த விஷயங்கள்லாம் சொன்னாரு. பஞ்சானாமேவ பூதானாம் ரஜோம்சோப்யோ அபவத்க்ரமாத் வாக்பாணிபாத பாயு உபஸ்தானி கர்மேந்திரியான்யனோ அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் இத இப்ப சம்மரைஸ் பண்றார். ஞானேந்திரியங்களாக இருக்கக்கூடிய 5, கர்மேந்திரியங்களாக இருக்கக்கூடிய 5, வாக்பாணிபாத பாயு உபஸ்தம்னு சொல்லக்கூடிய 5, மனசு என்ன மனசு புத்தி அகங்காரம் சித்தம்னு சொல்லக்கூடிய மனம், இது எல்லாம் அந்தந்த தேவதையினால தூண்டப்பட்டு நிஜ தெய்வத்தை சோதித்தானி. எல்லாருக்கும் என்னென்ன தெய்வம் அப்படின்றதெல்லாம் சொல்லியாச்சு. அந்தந்த தெய்வத்தினால ஸ்வஸ்வப்பிரயோஜன விதௌ, அவாவாளுக்கு உள்ள பிரயோஜனம் ஏற்படுவதற்காக, அதனுடைய பிரயோஜனத்திற்காக நியதானி சந்தி, அது கட்டுப்பாடோட இருந்து கொண்டு. கட்டுப்பாடோட இருக்குன்னா என்ன கட்டுப்பாடு? காது அதனுடைய வேலையை தான் செய்யறது, பார்த்து கொடுக்கறது இல்லை, கன்ஃபியூஷனே கிடையாது. காது கேட்கறது மாத்திரம்தான் செய்யும், கண்ணு கேட்காது, பார்க்கறது மட்டும்தான் செய்யும். இப்படி ஒவ்வொரு பணியாலும் ஒரு வேலையை தனித்தனியா எப்படி செய்யறதோ அந்தந்த பிரயோஜனமாக அதுக்கு ஒரு அக்கௌண்டன்ட்ட அங்க அப்பாயின்ட் பண்ணிருக்க, சேல்ஸ்மேனை அங்க சேல்ஸ் ஆபீசரை அங்க அப்பாயின்ட் பண்ணிருக்க, பர்ச்சேஸ் ஆபீசரை இங்க பண்ணிருக்க, ப்ரொடக்ஷனுக்கு அங்க பண்ணிருக்க, அந்த ப்ரொடக்ஷன்ல ட்ரெஸ்ஸுக்கு இந்த பண்ணிருக்க, அங்க கிரைண்டிங்க்கு இன்னொரு ஆளை பண்ணிருக்கேன், அங்க பவுண்டரிக்கு இன்னொரு ஆளை பண்ணிருக்கேன். இப்படி அந்தந்த கிராமத்துக்கு அந்தந்த பணியான் இருப்பானோ இல்லையா, அந்த மாதிரி இங்க ஒரு காரியம் பண்றதுக்கு ஒரு இந்திரியம் தனியாக அந்தந்த பிரயோஜனத்திற்காக அப்படி கட்டுப்பாடோட வைத்துக் கொண்டிருந்து கொண்டு அவர்கள்லாம் எத்தனேன கிங்கர ஜனாக கிங்கராமி, என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு, எப்படி இந்த கிங்கரர்கள்லாம் வேலைக்கார மனிதர்கள்லாம் பகவானுடைய ஆணைக்கு கட்டுப்படுத்தி என்ன செய்யறோம் அப்படின்னு இல்லையா, அங்க சிவகணங்கள்லாம் கிங்கரர்களாக இருக்கான்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இப்படி கிங்கரர்களாக வேலைக்கார மனிதர்கள் கூட எத்தனேன தம் பஜந்தே, அந்த ஆத்மாவை அந்த விஸ்வனை அவைகள் சேவிக்கின்றன அப்படின்னு எல்லாம் சேவிக்கின்றன. எத்ர உபபுங்கே விஷயான் ஸ்தூலான் ஏவ மகாமதிஹி அஹம் மம இதி சைஷா அஸ்ய அவஸ்தா ஜாக்ரதி தீர்யதே. விஷயத்தையே விடுறாரு. ஜாகிரத அவஸ்தை அப்படின்னு சொன்னோடனே இப்போ அன்னமயத்தை சொல்லிட்டு வந்தார். நம்ம என்ன பண்றோம், அகாரம் நக ஸ்தூல சரீரம் சொல்லும் போது நான் தான் சொன்னேன் வேக்கர் அப்படின்னு. எப்படி அது வேக்கரோட கனெக்ஷன் அப்படின்னு ஆச்சாரியர் அப்படி போய் லேண்டாரா. எத்திர உபபுங்கே விஷயானு ஸ்தூலானு ஏவ மகாமதி, எத்திர எந்த அவஸ்தையில, நமக்கு 3 அவஸ்தை இருக்கு எல்லாருக்கும் தெரியும். அது ஸ்தூலமான அவஸ்தை ஜாகிரத அவஸ்தை, சூக்ஷ்மமான அவஸ்தை சொப்ன அவஸ்தை, அப்புறம் காரணமான அவஸ்தை காரண அவஸ்தை தூக்கம், அப்படி சுஷுப்தி அவஸ்தை. இதுல இல்லையா எத்திர எந்த நிலையில எந்த அவஸ்தையில விஷயானே புங்கே இல்லையா இந்த ஸ்தூலமான விஷயங்களை அனுபவிக்கிறானோ, ஸ்தூலானே ஏவ விஷயான் புங்கே மகாமதிஹி, இந்த பெரிய மனம் கொடுக்கக்கூடிய இந்த ஆத்மா
ரிஃப்ளெக்டட் சைத்தன்யமானது எப்போ இந்த ஸ்தூலமான விஷயங்களை அனுபவிக்கிறதோ அந்த சமயத்துல அவனுக்கு என்ன எண்ணம் இருக்கு? அகம் மம இதி இல்லையா? அவனுக்கு நான் எனது அப்படின்ற எண்ணங்கள், நான் என்னுடையது என்ற ஸ்தூலமான விஷயங்களை அனுபவிக்கக்கூடியதான நிலை. ஏஷா அவஸ்தா சியாத். இந்த அவஸ்தையில தான் இருக்கானே. அந்த சமயத்துல இந்த அவஸ்தைக்கு பேர் என்ன தெரியுமா? ஜாகிரத் இதி ஈயதே. எப்பொழுது போல இந்த மகா புத்திசாலியாக இருந்து கொண்டு ஸ்தூலமான விஷயத்தை நானு எனது அப்படின்னு எப்ப அவன் பண்றான்? தூக்கத்துல கனவுல தெரியாது, தூக்கத்துல தெரியாது. ஜாகிரத்துல இருக்கும்போது இவருக்கு அகம் மம அபிமானம். இந்த ஸ்தூல சரீரத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அடப்போய இந்த சரீரத்துல நான் இருக்கேன், எனக்கு வேலை செய்யறதுக்கு தான் இந்த கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்கு, நான் ஒரு மகாராஜா அப்படின்ற எண்ணத்தோட நான் எனதுன்னு வேலையெல்லாம் அந்த திமிரோட காலையில எழுந்து சாயங்காலம் 10 மணிக்கு இதெல்லாம் டயர்ட் ஆகிற வரைக்கும் என்ன ஆட்டம் ஆட்டுறாரு. இந்த நிலைக்கு பேர் தான் ஜாகிரத்து அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்லி, இது வெஷ்டி சமஷ்டி சர்வயமாக இருக்கும் பொழுது விஸ்வன்னு பேரு சார் என்ன அப்படின்னு சொல்லி, இந்த ஜாகிரத்தோடையும் அன்னமயத்தோடையும் ஸ்தூல சரீரத்துக்கு போகாயத்தனமாக இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரத்தோடையும் ஐடென்டிஃபை ஆகும் பொழுது அவனுக்கு வேக்கர் அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்ல போறா. இதனுடைய மேல் பாகத்தை 450 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இதனுடைய மேல் பாகத்தை அடுத்த